திருட்டு கழுத உன்னை நம்பினோம் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரோகிணி மேலே பயங்கர கோபத்தில் விஜயா கத்த போகிற வார்த்தைகளுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ கடைசியில் வந்து இப்போ ரோகிணி நம்ம வந்து சிக்கக்கூடாது அப்படின்னா வந்து மீனாவை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், மீனாவிட்ட ஒரு சோக கதையை சொல்லணும் அப்படின்ட்டு கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் ரெண்டையும் சேர்ந்து வச்சு கலந்து கட்டி ஒரு கதையை விடுறாங்க. அதன்படி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன், அதனால இப்போ வந்து எனக்கு இந்த வாழ்க்கை தேவைப்படுது, அதுக்காக தான் போய் சொன்னேன். இப்போ நாளைக்கு பேர் வந்து கிறிஸ்டியன் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல அப்படின்னு வந்து பேச, என்ன பொய் சொன்னாலும் பரவாயில்ல அந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மீனா வந்து நீங்கள் பேசுறது உங்கள் காயப்பட்ட உள்ளம்லாம் எனக்கு புரியுது, ஆனாலுமே வந்து பார்த்தா இது தப்பு, அவங்கள ஏமாத்த தானே செய்கிறீங்க, ஆனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல நல்ல குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தானே வந்து மனோஜுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து கல்யாணமாகி ஏற்கனவே குழந்தை இருக்க பொண்ணு ஓகேவா இருந்தால் பிரச்சனை இல்லை, அவரை தெரியாமல் வச்சுல இதை பண்ணுறீங்க. அதே மாதிரி அத்தைக்கு பணக்கார மருமக தான் வேணும்னு நினச்சாங்க, ஸ்ருதி அந்த மாதிரி பணக்கார மருமக, ஏன் கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலையாக நடந்துச்சு, உங்களை வந்து பணக்காரின்னு நினச்சி தான் அவங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க, அங்கேயும் ஏமாத்திருக்கீங்க, இங்கே குழந்தை விஷயத்தையும் ஏமாத்திருக்க, நீங்களாம் வந்து ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. நீ இப்போ வந்து என்ன நினைக்கிற, எந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த உண்மையை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போய் அத்தைகிட்ட சொன்னால் ஏற்றுப்பாங்களா, உன்னை புடனையில் தட்டியே வெளில அனுப்பிடுவாங்க. 40 லட்ச ரூபா பணம் வருதுங்கிற காரணத்துக்காக தான் உன்னை அத்தை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த 40 லட்சம் போச்சு அப்படின்னாலே உனக்கு நீ காலி தெரியுமா அப்படிங்கும் போது மீனா என்ன மீனா நீங்கள் பேசாமல் போயிட்டு நான் தான் வந்து இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவீங்க போலையே அப்படின்னா வந்து அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, நான் தான் அந்த 40 லட்சத்துக்கு காரணம் சொல்ல போகிறதில்ல, அதே மாதிரி நீ வந்து இவ்வளோ மோசம் இத்தனை பொய்யை சொல்லிகிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் எனக்கு டைம் சொல்லு, எப்போக்குள்ளே நீ சொல்லுவேன், எது சரியான சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இதனால் நான் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி வந்து நான் மனசுக்குள்ளே வச்சுட்டேன், என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை கை காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போவே என் புருஷனுக்கு டவுட் வந்துருச்சு, அவர் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, நான் எதையோ மறைக்கிறேனே அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மீனா ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எப்படி இந்த 6 மாதம் கழிச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு ரோகிணி மைண்ட் வாய்ஸ் தான் நினைக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒன்று இந்த மீனா இருக்கணும் இல்லை நம்ம இருக்கணும். உண்மையெல்லாம் இப்போதைக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு என்ன நாள் இருக்குது, இந்த கிறிஸ்பாயை கூட்டு வரணும் தான், ஆனால் இப்போ உடனே கூட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, அது எங்கள் அம்மா தான் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க, மகேஸ்வரி வீட்டில் விட்டாச்சு அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ அந்த முடிவில் இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி ஓகே 6 மாதம் தானே மீனா, கவலைப்படாதீங்க மீனா, 6 மாதத்தில் வந்து நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து நான் வந்து முடிச்சு கொடுத்து நான் உன்னை பற்றி உண்மையை சொல்லி கிறிஸ்டியன் அந்த வீட்டுக்கே நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து ரோகிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய இடியே வரப்போகுது இப்போவே உடனடியாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை சொல்லி பேசி முடிச்சுட்டு இவங்க கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா இவங்க ஒன்றா மாடியிலேருந்து இறங்கி வரதை இப்போ வந்து ஸ்ருதி பார்க்குறாங்க. ஸ்ருதி என்னது இது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்களே, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, தனியாக போய் பேசுகிறாங்க. அந்த தண்ணி குடத்தை வந்து இப்போ எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அப்போ கிளம்பி அந்த குளத்துக்கு போனாங்கல்ல மீனா, அப்போ இருந்து தான் இவங்களோட நடவடிக்கை எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கிடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ருதிக்கு இன்னொரு ஒரு மேஜர் டவுட் என்ன வருது அப்படின்னா, மீனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதை மறைச்சிட்டு இருக்கனால தான் சமைக்க முடியல அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியுது. அந்த விஷயம் ரோகிணியை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரோகிணி பற்றி ஏதோ ஒரு உண்மை ரோகிணி வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரினாங்க, அது நான் இல்லை, ஆனால் வந்து அவங்க மலேசியா தானான்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் மலேசியா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அங்கே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து ஒரு பெரிய கெஸ் பண்ணி கூட வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் கல்யாணம் ஆயிருக்குங்கிறலாம் அவங்களால கெஸ் பண்ண முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவை வந்து தனியாக கூப்பிட்டு மீனா அவங்கள்ட்ட பேசணும் மீனா அப்படின்னா, சொல்லுங்கள் ஸ்ருதி அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன தான் இருந்தாலும் வந்து நான் ஒன்றும் நீங்களும் வந்து சிஸ்டர்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் உங்கள்கிட்ட நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா. எந்த விஷயம் ஸ்ருதி, ரோகிணி விஷயந்தான், வேறு என்ன, ரோகிணி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அப்படியே வந்து சைலண்ட்டாகவே இருக்கீங்க, எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க, அப்படியே அமைதியாக இருக்கீங்க, ஒரு மாதிரி யோசனையில் சமைக்கிறதெல்லாம் வந்து அங்கே ஊர்லேயும் அப்பளத்தெல்லாம் கருக விட்டீங்க, இங்கே சாப்பாடுக்கு வந்து அப்படி இவ்வளோ மோசமாலாம் நீங்கள் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை, அப்போ உங்களால் வந்து உங்கள் மனசு இங்கே இல்லை, அந்த ரோகிணியோட உண்மை தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு. உடனே இப்போ மீனாவுக்கு டடடான்னு ஷாக் ஆகிடுச்சு, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு தெரியாதா அப்படின்னா, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது அந்த தண்ணி குடத்துக்கு அப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தேன், எனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல ஸ்ருதி, நான் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்களா என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னா, இல்லை எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நானும் தான் ஸ்ருதி, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் அந்த இடத்துக்கு போகாமலே இருந்திருக்கலாம், போனனால தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு
அப்படிங்கும்போது அங்கே போய் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இவங்க கேட்க, என்னத்தை அப்படின்னா, இல்லை அவங்க மலேசியாவே கிடையாது, லோக்கல் தான் தானே கண்டுபிடிச்சிட்டிங்க, அதனால தானே இவ்வளோ ஷாக்கில் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்புறம் வேற என்ன அப்படின்னா வந்து அது ஒன்று தானே, அதை தானே கண்டுபிடிச்சிங்க, அதுதானே கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது டக்குன்னு உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மீனாவுக்கு. ஓகே, ஸ்ருதிக்கு வெறும் இந்த விஷயத்தை தான் டவுட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த குழந்தை விஷயம் கிறிஷ் விஷயம்லாம் தெரியாது, கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியாதுன்னு. ஆமாம்மா ஸ்ருதி, அது ஒன்று தான், அது ஒன்றை வச்சு தான் அதை அவங்க போகும்போது அங்கே ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தங்களை பார்த்தாங்க, அவங்க இந்த ஊர் தான் பேசினாங்க, அப்போ நான் அதை பார்த்து கேட்டுட்டேன் அப்படிங்கும்போது, ஓஹோ சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க ஸ்ருதி. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா மனோஜ் வேகமாக வந்து, மீனா போயிட்டு இப்போ உடனே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடணும் மதியானம், எங்களுக்கு 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வந்துருக்குல்ல, அதுக்காக வந்து என் ஃப்ரெண்டு சந்தோஷ் வேறு வராரு, எல்லாத்துக்கும் ட்ரீட் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல, சிக்கன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி வந்து திரும்பி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணணும்னா நீங்கள் தானே பே பண்ணணும், நீங்கள் வாங்கிட்டு வாங்க, இல்லை வந்து உங்கள் ஒய்ஃபை செய்ய சொல்லுங்கள், எதுக்கு மீனாவை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, ரோகிணி செய்வாளா, ரோகிணி ஒரு பிஸ்னஸ் உமன், இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டோம், அவள் ஏன் செய்யணும், அவள் அதெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னா, சும்மா ஓவராக பண்ணாதீங்க மனோஜ், அன்னைக்கு வந்து இப்படி முத்துவும் மீனாவும் வந்து வித்யாவுக்கும் முருகனுக்கும் வந்து வீட்டுக்கு விருந்து போடலான்னும் போது வேணாம் தான் சொன்னாங்க அத்தை, ஆன்ட்டி வேணான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னா, அவங்களும் இதுவும் ஒன்றா, இது 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கேன், அடுத்து மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் வேறு வராங்க, அவங்க தான் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர்ஸ், அதனால் மீனா தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த சமயத்தை விஜயா வந்து ஏன் சமைக்க மாட்டாளாவ அப்படின்னு வந்து கேட்டு, 40 லட்ச ரூபா அவன் முன்ன பின்ன பார்த்துருக்காளா, கேள்விப்பட்டிருப்பாளா, இல்லை எத்தனை ஜீரோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்ருதி திரும்பி, 40 லட்ச ரூபா அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த 40 லட்ச ரூபா எங்கேருந்து தெரியுமா வருது, இதோ இந்த மீனாவால் தான் வந்துச்சு. மீனா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுக்க பொழுது அவங்க வந்து மனோஜிட்ட வந்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரோகிணியை கூப்பிட்டு அந்த ஆர்டரை போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆர்டர் கிடச்சிச்சு. அதில் ரோகிணிங்க வந்து கதை விட்டு அவங்களால தான் கிடச்சிச்சுட்டாங்க. இது இல்லாமல் இன்னொரு மேட்ரு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொசுராக சொல்கிறேன், அந்த உங்கள் ஃபேவரட் மருமக அப்படியே மலேசியாவிலேருந்து வந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, அவங்க 40 லட்ச ரூபா கான்ட்ராக்டையும் பிடிச்சி கொடுக்கல, அவங்க மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை, அவங்க லோக்கல் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோகிணி வெளில வந்துடுறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டு பலார் அப்படின்னு வந்து இப்போ ஒரு அரை ஒன்று விடுறாங்க. இப்போ இந்த ரோகிணியை விஜயா அடித்து அப்போ அந்த 40 லட்ச ரூபா கான்ட்ராக்டை கொடுத்து இது சொன்னால் நான் வந்து அப்படியே மடங்கி அப்படியே மயங்கி உனக்கு வந்து ராஜ மரியாதை பண்ணுவேன்னு நினச்சி போய் சொல்லியிருந்திருக்கேன். ஏண்டி நீ இதுக்கு உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை பார்த்து கேட்க, இல்லை அவங்க நான் சொன்னேன் ஆனால் அவங்கள தான் போய் பார்த்தாங்க அப்படின்னா, அப்போ நீ சொல்லி தானே போய் பார்த்தா, நீ சொல்லி தானே கிடச்சிச்சு, அதுக்குள்ளே அவ்வளோ ட்ராமா அப்படின்னு தலையில் ஒரு தட்ட உடனே இப்படி ரோகிணி அப்படியே முறைச்சிக்கிட்டே மீனாவை பார்க்குறாங்க. எல்லாம் உன்னால தான் அப்படின்னும் போது மீனா நான் இல்லைன்னு கண்ணை காமிச்சாலும் நம்பலை. ரோகிணி இப்போ இதை போட்டு கொடுக்குற மாதிரி அடுத்து வந்து என்னையே மொத்தமாக போட்டு கொடுத்துருவ, நீ அதுக்கு முன்னாடி உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணுறதும் திருப்பி ரோகிணிக்கான மரியாதை காலி ஆகிறதும் நடக்க போகிற விஷயங்கள். இதுக்கு இடையில் மனோஜ் எப்படி தனக்கு கிடைச்ச அந்த கான்ட்ராக்டை அவரே கெடுத்துக்க போகிறார் தவளை தன் வாயாளுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லாமல் வேறு எந்த சீரியலோட ப்ரெடிக்ஷனை நீங்கள் அவரோட எதிர்பார்க்குறீங்க, என்ன விஷயம் எப்படி போனால் பெட்டராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.